இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் சிக்கன் குருமா, கிரேவி, சால்னா அப்படி எதையுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. வெறுமனே முட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்தியை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கையால் கூட எடுத்து போடலாம். ஆனால் இப்படி சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது எல்லாமே ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்து வச்சு குட்டி குட்டியாக க்யூப் சைஸில் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். உங்களுக்கு விட கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே ரொம்ப குட்டியாக தான் கட் பண்ணுறேன். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், எல்லாமே கட் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது. இனிமேல் நம்ம கொத்து சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக வெட்டி அதை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது கூட 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை பாதி அளவு வெந்தால் போதும். உடனே நம்ம சப்பாத்தியை சேர்த்துடணும். ஏன்னா நம்ம எந்த விதமான கிரேவியும் இதில் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இது பாதி அளவு வெந்த உடனே இது கூட நம்ம சப்பாத்தியை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த முட்டை கூட சப்பாத்தி நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சப்பாத்தி எப்போதுமே ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக்கிறதுக்காக அதில் நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன். சும்மா 2 தடவை தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம கிரேவி சேர்க்காததுனால அதை நல்லா சாஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கிறோம். பாருங்கள், எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை கொத்த போகிறோம். கொத்து சப்பாத்திங்கிறனால தோசை கரண்டியை வச்சு நான் நல்லா கொத்தி விடுறேன். முடிஞ்ச அளவு கொத்தி விட்டுக்கோங்க. அது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனிமேல் நம்ம கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் இனி மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிரேவி சேர்க்காத மாதிரியே இதில் இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். AJ Wonders சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.